Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel Islamical Ruhi Sayed. So Ruhi's Natural Cosmetics oda red wine gel தான் இது கஸ்டமரோட வீடியோ. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் இதை நார்மலாக மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் லிட்டில் மசாஜ் கொடுக்குறப்போ ஃபேஸ் வந்து ரேடியண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஏஜ்னிங்கை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட் பண்ணும், ஷைன் கொடுக்கும், போர்ஸ் ஆக்னேஸ் இதெல்லாமே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ரெட் வைன் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு ஃபேஷியல் மாதிரி ஒர்க் ஆகும். இதில் எந்த விதமான ஹார்ம் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. பியூர் ரெட் வைன் ஜெல்லோட ஆலோவேரா கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ண இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கில் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ ஆச்சியோட ஹைதராபாதி பிரியாணியோட ரெசிபி மசாலா இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். ஸோ அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேக் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் 1 அண்ட் பேக் 2. பேக் 1 வந்து இந்த மாதிரி பட்டை, ஏலக்காய், லவங்கம், அன்னாசிப்பூ இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பிரியாணி ஃபைனலாக எப்படி வந்துச்சுன்றது இதுதான். நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பாஸ்மதி ரைஸ் தான். 1/2 kg வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பேக்கில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 2 kg அப் டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் 2 kg அப்படின்னோடனே ஃபுல் பாக்கெட் போடலாமா 1/4 பாக்கெட் போடலாமான்னு கன்ஃபியூஷன் இருந்தேன். ஸோ அம்மா வந்து பாதி பாக்கெட் போட்டால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேஸில் வந்து நான் பாதி பாக்கெட் தான் போட்டேன். ஸோ அதில் என்ன மாதிரி குக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரைஸை தனியாக பாயில் பண்ணும். அதாவது அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை போட்டு தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு ரைஸை வந்து தனியாக கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி வச்சுக்கணும். தென் அதுக்கு பக்கத்தில் தனியாக வந்து என்ன மாதிரி நம்ம சிக்கன் இந்த மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ஸோட அந்த மசாலா கொடுத்துருக்க செகண்ட் பேக்கிங் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஊற வச்சுட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸையும் இதையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி லேயர் ஸ்டஃப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தது. பட் அப்படி பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் இருந்தது. சரி நம்ம ஏன் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பிரியாணி, பேசிக் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அப்புறம் மல்லி, புதினா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணி அவங்க கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜிங் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அவங்க தண்ணியில் கொதிக்க விட சொல்லியிருந்தாங்க. அதை தண்ணியில் கொதிக்க விட்டு ரைஸை போட சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம், ஆயில் ஊற்றின பின்னாடி அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டுட்டு வதக்குறது. ஸோ அதே மாதிரி நான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரிஸ்க்கை வந்து நான் எடுத்துக்க விரும்புகிறேன். எப்படி சரி செய்யறதுன்னு இட்லி சாப்பாடையா பண்ணு. ஆமா என்னன்னா பண்ணி தெரியுமா, எனக்கு முதல்ல அது தெரியும். அப்படிலாம் நான் பயந்து சொல்றேன். ஸோ குக்கிங் மிடில்லே வந்து அம்மா கூட குட்டி குட்டி காசிப்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து இதுக்கப்புறம் இது போட அதுக்கப்புறம் அது போட அப்படி கேட்டுகிட்டே இருந்தோனையும் நான்லாம் ஃபஸ்ட் டைம் பிரியாணி சமைக்கிறப்போ இந்த மாதிரி நறுக்கசி ஆயிடுச்சு. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் நீங்கள்லாம் வந்து இப்போது என்ன பண்ணாலுமே அது ஒன்று மாற்றிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. அது நம்ம என்ன தான் வந்து நம்ம வீட்டில் இருந்தாலும், அதாவது நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலுமே நம்மளுக்கு நம்மளோட வீட்டில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸோ ஒரு ஃபீலோ வந்து அது வராது. நம்ம எவ்வளோ தான் அதை ட்ரை பண்ணாலுமே அதை ரீகெயின் பண்ணிக்கவே முடியாது. ஒரு குட்டி குட்டி திங்ஸ் கூட நமக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப பெருசாகவே தெரியும். பட் நம்ம அதை வந்து முன்னாடி நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருப்போம். பட் அப்போல்லாம் வந்து அது இதெல்லாம் என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த ஹாப்பினஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் எப்பப்போ கிடைக்குதோ எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு மிடில்லே வந்து சார் என்ன பண்ணார்னா அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காட்டிகிட்டு இருந்தார். நான் போடுற எல்லா லாக்லேயுமே சார் ஏதாவது ஒன்று காட்டுறதுக்கு எனக்கு கூப்பிட்டுட்டே இருப்பார். அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண விட்டாச்சு. இது என்னென்னா தேவையில்லாமல் செஞ்ச வேலை தான். அதெல்லாம் போடலான்னு எடுத்துச்சோம் பட் போடலை. ஜேசிபி கொடுங்க. ஹவு மச்? என்னது 100 rupees 2 rupees-ஆ? என்ன லாங்குவேஜ்? ஓகே போயிட்டு வரேன். காசு கொடுறாவா? காசு இல்லைன்னா தரமாட்டிங்களா? சரி தாங்க காசு. தேங்க்யூ பாய். அப்புறம் நான் தான் காசு கொடுத்தேன்ல, கொடுங்க. ஓ அகைன் கொடுக்கணுமா? இந்தாங்க காசு 100 rupees. ஒரு ஜேசிபி கொடுங்க. தேங்க்யூ பாய். என்னென்னலாம் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இப்படி தான் போகும். நான் எப்போ குக் பண்ணாலும் இங்கே இருந்தாலும் சரி அங்கே வீட்டில் இருந்தாலும் சரி. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளாம் மண்ணில் போட்டால் தான் வெங்காயம் வளரும். பட் இங்கே எப்படின்னா நம்ம சும்மா வச்சுட்டாலே அந்த டெம்பரேச்சர் வெதருக்காகவே அது வந்து தானாக முளைச்சி வந்துடும். ஸோ இதுவும் வேஸ்ட்டு கிடையாது. பட் இது என்ன பண்ணால் அப்படின்னா சூப் வைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த பேஸ்ட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ண பின்னாடி இந்த ரைஸை வந்து பாயில் பண்ணதை நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் போடுறப்ப வந்து அதோட மசாலா வந்து டக்குன்னு வந்து அதில் உள்ள அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அதில் குக்காக விடணும் அப்படின்றக்காகவே நான் வந்து கறியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். ஸோ அனதர் சைடு வந்து அம்மா வந்து சிக்கன் குருமாக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சும்மா ஜஸ்ட்டு கிளிப் ஆட் பண்ணலான்னு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ சிக்கன் குருமாவுக்கு வந்து சில பேர் வந்து தேங்காய் ஊற்றுவாங்க. தேங்காய் ஊற்றாமல் டொமேட்டோ மட்டும் அதிகமாக ஊற்றி அதோட பியூரி வந்து அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறதும் இருக்குது. பட் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் குருமா அப்படின்றப்போ வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றப்பையோ இல்லை நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறப்போ வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டால். ஸோ ஒரு வழியாக நம்ம கம்ப்ளீஷன் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் ஆச்சி ஹைதராபாதி பிரியாணி ரெசிபி. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அவங்களோட தான், பட் நம்ம ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.